2016க்கு அப்புறம் என்ன சட்டங்களை எல்லாம் நீங்க எதிர்த்தீங்க? சிஏஏக்கு அங்க வந்து ஓட்டு போட்டிங்களே பார்லிமெண்ட்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வரி வேற சொன்னார், திமுக இதுபோல் எதுவுமே செய்ததில்லை என்று சொன்னார். நான் அவருக்கு அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலே இருந்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை வீறு கொண்டு எதிர்க்கிற திமுக என்ஐஏவுக்கு ஆதரவாக வாக்களித்தது. அந்த என்ஐஏவில் சிஏஏ ஆதரவு வாக்களிப்பு வந்து நீங்கள் சொல்கிற டேட்டா தவறானது, அது கூகுளில் அப்படி இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட் ரெக்கார்டில் நாங்கள் போட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதிமுகவினுடைய வாக்குகள் இல்லை என்றாலும், வாக்குகள் நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் சிஏ நிறைவேறுது அன்னைக்கு 3 வாக்குகள் வித்தியாசம். உங்கள் தரப்புலேருந்து என்ன பண்ணீங்க? வரேன். அப்போ நாங்கள் வந்து சிஏஏவை ஏன் ஆதரித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் அவருக்கு சொல்ல விரும்புகிற செய்தி, என்ன சிஏஏ ஆதரித்தா இங்கே யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு சொன்ன எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த கடைசி நாள் வரைக்கும் எந்த பாதிப்பும் வரல, சிஏஏல யாருக்கும் வரல தமிழ்நாட்டில். ஆனால் என்ஐஏவை ஆதரித்தவங்க போன வருஷம் கோயம்புத்தூரில் தான் இளைஞர்களை கைது செஞ்சாங்க. அது சரியாக தப்பாங்கிறத நீங்கள் திமுக நண்பர்கிட்ட தான் கேட்கணும். ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, 2016க்கு அப்புறம் என்ன நீங்கள் மத்திய அரசு திட்டங்களை ஏற்றிங்கன்னு, அதை தான் நான் சொன்னேன். பாரதிய ஜனதா மீத்தேன் எடுக்கணும்னு தான் சொல்லிச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அன்றைக்கு துணை முதலமைச்சர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார். காங்கிரஸ் தான் திட்டத்தை கொண்டு வந்துச்சு. பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் 7.5 விழுக்காடுக்கு ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் நாங்கள் சட்டமாக்கணும். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் இருமொழி கொள்கைன்னு சொன்னோம். பாரதிய ஜனதாவின் கொள்கையில் மாறுபட்டு தான் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொன்னோம். எதிர்த்துருக்கிறோம். பாரதிய ஜனதாவோடு போயிட்டோங்கிறதுக்காக நாங்கள் அவங்ககிட்ட சரணாகதி அடைந்தது எங்கேயும் நீங்கள் காட்டுங்கன்னு நான் கேட்குறேன். எந்த இடத்துல மாநில உரிமையை விட்டு கொடுத்தோம்? அப்போ இப்படி ஒரு நெரட்டிவே செட் பண்ணி நம்ப வச்சுட்டீங்களே தமிழ்நாட்டைங்கிறத எனக்கு இருக்கிற வருத்தம். கே. பழனிசாமி என்னும் நான்